Class 12, Unit number 13, Organic Nitrogen Compound. இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தோர் நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்சேஷன் மீன்ஸ் டூ மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகிற ரியாக்ஷன். நைட்ரைல் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போட சபிக்ஸ் நேம். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா சயனைட். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம் சயனோ, சபிக்ஸ் நேம் வந்து நைட்ரைல். தோர்ப்பு தான் இந்த ரியாக்ஷனை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அதனால் தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு இந்த ரியாக்ஷனுக்கு நேம் வந்தது. இந்த தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் alkyl nitrile having alpha hydrogen atom to form self condensation. Self condensation means அதுக்குள்ளேயே அதுவா கம்பைன் ஆகிறது. அப்படி கம்பைன் ஆகுறாங்க. இந்த ரியாக்ஷனை பார்த்தோம்னா சோடியம் ஆர் ஈத்தர் இந்த பிரசன்ஸில் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட்டு இமினோ நைட்ரைல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன், two molecules of alkyl nitrile having alpha hydrogen atom in the presence of sodium or ether, self condensation formed to form the product iminonitrile. This reaction is called Thorpe nitrile condensation reaction. So reaction பார்த்தோம் அப்படின்னா CH3 CH2 CN. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். இந்த CN தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதுக்கு பக்கத்து கார்பன் ஆல்பா, இவங்க பீட்டா. ஆல்பா கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் நம்ம எடுத்துக்கணும். ரியாக்டன்ட் என்ன சொல்கிறாங்க? 2 மாலிகுல் எடுத்துக்கணும். அப்போது CH3 CH2 CN. கொஞ்சம் இதே ரியாக்டன்ட் தான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறோம். யார்? இந்த ஆல்பா கார்பனை மட்டும் அங்கே மாற்றி எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உண்டான நேம் நம்ம சொல்லிடலாமா? சயனைடு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான சபிக்ஸ் நேம் வந்து நைட்ரைல். ஸோ கார்பன் இங்கே பார்த்தோன்னா 1 2 3. ஸோ ஒரே ஒரு கார்பன் இருந்தாங்கன்னா ரூட் வேடு மீத், 2 கார்பன் இருந்தாங்கன்னா ஈத், 3 கார்பன் இருந்தாங்கன்னா புறப்பு. ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால புறப்பேன். ப்ளஸ்ஸு சயனைடு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான சபிக்ஸ் நேம் நைட்ரைல். அப்போது புறப்பேன் நைட்ரைல் 2 moles react with sodium or ether in the presence to form iminonitrile product. ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு நைட்ரஜன் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. கார்பனை விட நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ நைட்ரஜனுக்கு நெகட்டிவ், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருவாங்க. இந்த நைட்ரஜன் ஆட்டம் நெகட்டிவ் சார்ஜை யூஸ் பண்ணி அனதர் மாலிகுல்ல ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை பிக் பண்ணுறாங்க. பாருங்க, இவங்க ஆல்பா கார்பன், இவங்க பீட்டா, இவங்க தான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இந்த ஆல்பா கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை பிக் பண்ணுறாங்க. இப்போ பிக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை விட்டுட்டு தான் இங்கே வருவாங்க. அப்போது இந்த கார்பனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாண்டு இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு
CH3 CH2 பாண்டு கார்பன் டபுள் பாண்டு N அவங்கள நம்ம எழுதலாம் CH3 CH2 C டபுள் பாண்டு N ஆமாங்களா. அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் என்ன பண்ணாங்க, அனதர் மாலிகுல்ல இருக்கிற ஆல்பா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை பிக் பண்ணிட்டாங்க. அப்போ C டபுள் பாண்டு NH, அப்போ C டபுள் பாண்டு NH. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காங்களா. இப்போ இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ல இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை விட்டுட்டு வந்ததுனால இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதா. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் இந்த பாசிட்டிவ் கார்பன் கூட வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ CH3 CH2 C டபுள் பாண்ட் NH. இந்த C டபுள் பாண்ட் NH இருக்கிற இதே கார்பன்ல CH CH3 CN வந்து சேருவாங்க. அப்போ CH CN ஒரு மெத்தில் குரூப்பு. பாருங்க, இந்த CH இந்த பாசிட்டிவ் கார்பன் கூட வந்து சேர்றாங்க. அப்போ கார்பனுக்கு அடுத்து CH, அந்த CHல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப் எழுதியாச்சு. தென் ஒரு மெத்தில் குரூப் இருக்காங்க, எழுதிட்டோம். இதுதான் ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான நேம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மெத்தில் சப்ஸ்டியூயன்ட் இருக்காங்க. ஸோ C டபுள் பாண்டு NH அப்படின்னு பார்த்தோன்னா இமைன். ஸோ இந்த இமைன் அப்படின்ற சப்ஸ்டியூயன்ட்டுக்கான ஃபார்முலா எப்படி இருப்பாங்கன்னா C டபுள் பாண்டு NH. கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இன் பிட்வீனில் டபுள் பாண்டு ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து இமைன் சப்ஸ்டியூயன்ட். ஸோ இங்கே இமைன் இருக்காங்க. இப்போ நேம் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க ஃபங்க்ஷனல் குரூப்பு ஃபஸ்ட்டு கார்பன், செகண்டு கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன். ஸோ தேர்டு கார்பனில் இமைன், செகண்டு கார்பனில் மெத்தில் குரூப்பு இருக்காங்க. இப்போ ரெண்டு சப்ஸ்டியூயன்ட் இங்கே இருக்கிறதுனால ஆல்பபெட் ஆர்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஐ வந்து முன்னாடி வந்துருவாங்களா. அப்போ ஐ முன்னாடி வந்தாங்கன்னா 3 இமினோ, 2 மெத்தில், 3 இமினோ, 2 மெத்தில். 5 கார்பன் இருந்தாங்கன்னா ரூட்டு வேடு, ஒரு கார்பன் மீத்து, 2 கார்பன் இருந்தாங்கன்னா ஈத், 3 கார்பன் இருந்தால் புறப்பு, 4 கார்பன் இருந்தால் பியூட்டு, 5 கார்பன் இருந்தாங்கன்னா பென்ட். எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால பென்டேன். ஓகேங்களா. பென்ட்டு 5 கார்பனோட ரூட்டு வேடு, இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன் பென்டேன். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கார்பனில் சைனைடு ஃபங்க்ஷனல் குரூப்பு இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான சஃபிக்ஸ் நேமு நைட்ரைல். ஓ 3 இமினோ 2 மெத்தில் பென்டேன் நைட்ரைல். இதுதான் தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அல்கைல் நைட்ரைலு சோடியம் ஆர் ஈத்தர் இன் தி ப்ரெசன்ஸில் செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனாங்கன்னா இமைனோ நைட்ரைல் ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க. இதுதான் தோர்ப்பு நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்.